சாயல்குடியைச் சேர்ந்த 30 வயது இளைஞர் முனீஸ்வரன் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் தொடர்பான அவர் தப்பி சென்ற அதிர்ச்சிக்குரிய சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு நிகரார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் விவரங்கள். +2 மாணவி பாலியல் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்போது அந்த கொலையாளியின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. இந்த கொலையாளி தப்பிச் சென்ற காட்சி அந்த பகுதியில் இயங்கிய காற்றாலையில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் மூலமாக அவர் பைக்கில் தப்பிச் செல்லக்கூடிய காட்சி இப்போது வெளியாகி இருக்கிறது. அந்த புகைப்படத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கைது செய்யப்பட்ட தர்ம முனீஸ்வரன் 2020ஆம் ஆண்டு அதே பகுதியில் உள்ள கீழையிறால் என்ற கிராமத்தில் ஒரு 60 வயது மூதாட்டியை பாலியல் கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் சிறை தண்டனை பெற்றவர் என்பது அவர் ஏற்கனவே இது போன்ற சம்பவங்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார் என்றும், சிறையில் மற்றொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் தம் மீது எந்த விதமான சந்தேகமும் வராது, தப்பிச் சென்று விடலாம் என்ற நோக்கத்தில் அவர் பைக்கை சாயல்குடியில் திருடியதும், அதன் பின்னர் கீழையிறால் பகுதியில் ஒரு மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தண்டனை பெற்றவர் என்பதும் இப்போது தெரிய வந்திருக்கிறது. அந்த வேடநத்தம் கிராமத்துக்கு நள்ளிரவில் அவர் வருகை புரிந்து அந்த பகுதிக்கு பைக்கில் வந்து அங்கிருந்து தப்பிச் செல்வது சிசிடிவி கேமராவில், அதாவது காற்றாலை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காற்றாலையில் உள்ள அந்த சிசிடிவி கேமராவில் அவர் தப்பிச் செல்லக்கூடிய அந்த காட்சி இருசக்கர வாகனத்தின் காட்சி பதிவாகி இருக்கிறது. அந்த இருசக்கர வாகனத்தின் பதிவெண்ணை வைத்துதான் அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலும் படுகொலை செய்யப்பட்ட அந்த +2 மாணவியின் கை விரல்களில் இருந்த அந்த நகக்கீரல் சதை துணுக்குகளின் DNA சோதனை மூலமாகவும் முனீஸ்வரனின் DNA சோதனையும் ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு அவர்தான் குற்றவாளி என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சாயல்குடியைச் சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் இது போன்ற பாலியல் குற்றங்களில் தொடர்ந்து அப்பகுதிகளில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு வந்த குற்றவாளி என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. அவர் தொடர்பான அந்த தப்பிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ள சூழ்நிலையில் அவருடைய பைக் மற்றும் அவர் தப்பிச் சென்ற இடம், அவருடைய சொந்த ஊர், இதற்கு முன்பு அவர் மீது இருந்த வழக்குகள், மேலும் அவர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் மற்றொரு வழக்குக்காக ஆஜராக செல்லும் போதுதான் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இன்று மாலை அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்றும், அதற்கான விசாரணையில் இப்போது இந்த தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.